இந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது. இந்த படத்துல வந்து உன்னை பழைய ரவியா பாக்குறோம். ஒரு சம்திங்லயோ சந்தோஷ் பிரமணியோ பார்த்த ரவியா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஆஃப்டர் லாங் டைம் நல்லா டான்ஸ் ஆடி நல்லா சிரிச்சு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அவ்வளவுதானா? வீட்டுல பயங்கரமா பேசுவாங்க சும்மா அப்படியே பவ்யமா நீங்க உசுப்பேசி விட்டீங்கன்னா அது நிறைய விஷயங்கள் இல்ல ஆனா கேட்கணும் வேணும் மேம். நீங்க ரொம்ப பெருமையா சந்தோஷப்படுற ஒரு விஷயம் சாரை பத்தி தான் என்ன சொல்லுவாங்க? ரவிக்கு அக்காவா இருக்கிறதே ஒரு பெருமையான சந்தோஷமான விஷயம் தான். ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரவி மாதிரி ஒரு தம்பி கிடைக்கிறதுக்கு நிஜமா கொடுத்து வச்சிருக்கணும். இது எல்லா தம்பி அக்கா மாதிரிதான், அக்கா தம்பி மாதிரிதான். ஸ்பெஷல்னா ஸ்பெஷல், சாதாரண சாதாரணம். அதே மாதிரி எங்களுக்குள்ள வந்து எப்பவுமே சண்டையும் வரும், எப்பவுமே பாசமும் இருக்கும். எல்லாரும் மாதிரியும் தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார், பத்தி தெரியாத ஒரு விஷயம் எங்களுக்காக இப்போ யார் வேணும் சார்? வேணும் சார். அவங்க எங்களுக்காக ஒரு விஷயம், ஏன்னா செஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு லக்கி சார் சொன்னாங்க. பட் அது மாதிரி ப்ரொஃபஷன் இல்லாம இல்ல அதுதான் அவர் சொல்லி கொடுக்குறாரு. இத சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏதாவது சொல்ல சொன்னா அது சொல்றேன். சொல்லு, எனக்கு நிறைய இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லு. இஸ் a very sentiment person. அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுடா, கொஞ்சம் பத்தி தெரியாது. ஏதாவது பாசமா ஏதாவது சொல்லுக்கா? வாழ்த்துக்கள் சொல்லி. ஓகே, இப்ப வந்து எல்லாரோட அக்கா தங்கச்சிங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா ஒரு அவங்க பசங்களுக்கு சிட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அக்கா தங்கச்சி இல்ல, அண்ணா தம்பி தான் இருக்காங்க. ரவிக்கு வந்து நான் அக்கான்னு சொல்றத விட தங்கச்சின்னு சொன்னா ஒன்னும் பர்ஃபெக்டா இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அப்படிதான் அவன் ட்ரீட் பண்ணுவான் என்னைக்குமே. அதனால அக்காவை விட ஆக்சுவலா அவன் தங்கச்சி தான். நான் இன்னும் சொல்ல போனா பிரதர்ங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துட்டு அண்ணாவோட சேர்ந்து எனக்கு இன்னொரு அண்ணா மாதிரி தான் அவன். அண்ட் இது நான் பர்சனலா நான் ஃபீல் பண்ற விஷயம். என்னோட பசங்களுக்கு வந்து ஒரு மாமாவா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல். பிகாஸ் எப்பவுமே ஒரு தங்கச்சி இருப்பாங்கன்னா சித்தி ரோல் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி எங்க அண்ணாவும் தம்பியும் வந்து என்னோட டாட்டர்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க 2 பேரும் மேடையில இருக்கீங்க. we'd like to welcome Mohan Raja sir also onto the stage. பிக்சர் எடுத்துக்கலாமா? yeah Sam, and thank you very much sir. ரொம்ப ஸ்பெஷல். நீங்க எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய தங்கை பத்தி. தங்கை தானே? தங்கதான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. அதோ எல்லாரும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேடம் போட்டு போனாங்க. எல்ட்ரா எங்கரா எங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்வைஸ் பண்ணும்போது எனக்கு அக்கா மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ரோல் ரிவர்சல்ஸ். ஓகே, அப்ப நீங்க வந்து ப்ரொஃபஷனல் டாக்டர் தானே மேம்? ஓகே, 2 பிரதர்ஸ்க்குமே முடியல அப்படின்னா நீங்க எப்படி வைத்தியம் பார்ப்பீங்க? வைத்தியம் பாக்குறது ப்ராப்ளம் இருக்கும்போது யூஸ்வலா எல்லாரும் பார்க்க வேண்டியதான். டென்டல் சர்ஜன். ஸோ டென்டல் சர்ஜன். ஓகே, நிறைய பல்லெல்லாம் முடிஞ்சிருக்கீங்களா உங்களுக்கு? ஆமா ஆமாமா, சின்ன வயசுல பல்லு உடைச்சிருக்காங்க. அதுக்காகவே படிச்சு அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் ஓட்ட நல்ல மனுஷன். ஓகே, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ மேம். Thank you for joining. Please kindly be seated. So